வியூஸுக்கு 1 சப்ஸ்கிரைபர்ஸ், 10 வியூஸுக்கு 10 சப்ஸ்கிரைபர்ஸ், அப்போனா 50 வியூஸுக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ். அப்போ 1000 வியூஸுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நம்ப முடியல பாஸ். சாக்கொக்கொர. ஹலோ நண்பா, நான் தான் உங்கள் யூஸ்மி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் கெட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட நேமு. சரிங்களா? இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வந்துடும். அப்படியே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓப்பன் கொடுப்போம். ஓப்பன் கொடுத்த உடனே பிஃபோர் யுவர் லாகின் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ஆப்போட ரூல் படித்து பார்த்துக்கோங்க. யூ மஸ்ட் ஒன்லி ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் டு சேனல் யூ லைக். யூ வில் ஹெல்ப் டு நாட் டு பி அன்சப்ஸ்கிரைபர் டு சேனல் லேட்டர். அப்படின்னா பார்த்துக்கோங்க, லாஸ் யுவர் யூடியூப் ப்ரொமோட்டர் அக்கௌண்ட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது இதில் இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் கவுண்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறமேட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சில திருட்டு தீவிரவாதிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் யூடியூப் ப்ரொமோட்டு இந்த ஆப்பே உங்களால் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த ஆப் யூஸ் பண்ண முடியாது, உங்கள் சேனலுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ஆப் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ரூல் நம்பர் 1. சரிங்களா? அதனால் பார்த்துக்கோங்க. இப்போது அக்ரி அண்டு கண்டினியூ கொடுத்துப்போம். அப்புறம் மற்றபடி கீழே ப்ரைவேசின்னு சொல்லிட்டு பெரிய உருட்டுன்னு உருட்டி வச்சுருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்போது அக்ரி அண்டு கண்டினியூ கொடுத்துக்குவோம். கொடுத்தோடனே வெல்கம் டு யூடியூப் ப்ரொமோட்டர் அப்படின்னு வந்துருச்சு. சைன்இன் ரெஜிஸ்டர் வந்துருச்சு. இப்போ சைன்இன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணோடனே நம்மள்ட்ட இருக்க மெயில் ஐடிலாம் வந்துடும். நான் என்னோடய மெயில் ஐடி ஏற்கனவே வேறு இதில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஆப்பு. இப்போ நான் ஒரு மெயில் ஐடி செலக்ட் பண்ணுறேன், நீங்களும் ஒரு மெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 0 காயின் டாலர்ஸில் காட்டும். சரிங்களா? நான் ஆல்ரெடி இதில் 65 காயின் கெயின் பண்ணியிருந்தேன். இப்போது என்கிட்ட 65 காயின் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணவங்கள 0 காயின் தான் இருக்கும். மறந்துடாதீங்க, இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இதில் எப்படா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு இதில் காயின் தான் சேர்க்கணும். ஏன்னா மற்றவங்கள மாதிரி தான் அரைச்ச மாவை தான் இங்கே இந்த ஆப்லேயும் அரைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, ஒரே தான் காயின் தான் சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேண்டி கிரஷ் கேம் யாரும் விளையாண்டுருக்காங்க. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே 50 செகண்ட் பார்த்தா எனக்கு 65 காயின் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. $65, அது சொல்லப்போனால் காயின் இல்லை. இப்போ நான் இந்த வீடியோவை பார்க்குறேன். இப்போ பாருங்கள், 3 2 1 பார்த்துட்டேன். இப்போ வீடியோ பார்த்துட்டேன். சப்ஸ்கிரைப் காட்டுது, கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே டைரெக்டாக நம்ம யூடியூப் சேனலுக்கு போயிடுது. பாருங்க, ஒன்றுமே பண்ணல, லைவாக காட்டுறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைபு அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் வரேன். வீடியோ பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். இப்போ 60லேருந்து 130 காயின் எனக்கு வந்துருச்சு. ஸோ திரும்ப இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ கூட கிளிக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த லவ்னு போட்டு ஒன்று இருக்கா, கிளிக் பண்ணுறேன். ப்ளே ஆகுது. இப்போ நான் அந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே திரும்பி ஆட்டோமேட்டிக்காக கீழே ஓடிட்டு இருந்த டைமரு சப்ஸ்கிரைபர்னு ஒரு பட்டன் வந்துடுது. கிளிக் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிலாம் நான் ஒன்றும் ஓட்டலை, கரெக்டாக கிளிக் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைபு, அப்படியே ஒரு ஸ்டெப்பு பேக்கு. இப்போ பாருங்கள், 130லேருந்து எனக்கு 180 காயின் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் காயின் சேர்க்கணும். சரிடா, இப்போது நான் அந்த மாதிரியே காயின் சேர்த்து 1315 காயின் வச்சுருக்கேன். சரிங்களா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒன்று கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே கீழே காட்டுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமல் போயிட்டிங்கன்னா காயின் வராது. சரிங்களா? நம்ம வீடியோ மட்டும் பார்த்து காயின் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் காயினும் வரும். அப்போ தான் உங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் ஏறும். சரி, இப்போ காயின் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு காயின் இருக்குது இல்லையா, ஒன்று வீடியோ பார்த்து எடுக்கலாம், இல்லை காசு கொடுத்து வாங்கி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா விளம்பரம் பார்த்து எடுக்கலாம். வாட்ச் ஆட் பார்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதையும் போக இந்த அனாலிசிஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்த இப்போ ஃபஸ்ட்டு நோ டேட்டான்னு தான் எம்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம அங்கே ஹிஸ்ட்ரி வர வைக்க போகிறோம். ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கா, ஹிஸ்ட்ரி படைப்போம் வாங்க. இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் இல்லையா, இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வியூஸ் அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாளைக்கு 900 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 100ன்னு வச்சுக்கோங்க. 10 டேஸில் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் பாருங்கள், நான் 10 வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ அந்தளவுக்கு என்கிட்ட காயின் இல்லை. 10 வச்சுக்கிட்டேன். எத்தனை செகண்ட் வீடியோ பார்க்கணுன்னு கேட்குறாங்க. நான் 50 செகண்ட் பார்க்குற மாதிரி வச்சுக்கிறேன்.
இப்போ டோட்டலாக எவ்வளோ காயின் நான் சேர்த்துருக்கேன், எவ்வளோ கேட்குறாங்கன்னா 1300 கேட்குறாங்க. ஆனால் என்கிட்ட இருக்கிறது 1315ஆவே இருக்குது. ஸோ ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். என்கிட்ட இருக்குது கிரியேட் ஏ கம்பைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, கம்பைன் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ரீட் தி பிஃபோர் ப்ராசஸிங், அதாவது இதில் வைக்கிறதுக்கு முன்னாடி யூ வில் ரிசீவ் 10 வியூஸ் அண்ட் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரம் திஸ் கம்பைன். ஓகே, யூ வீடியோ மஸ்ட் பி 50 செகண்ட் லாங்கர். நீங்கள் வைக்க போகிற வீடியோ 50 செகண்ட் மேலே இருக்கணுமா. டு நாட் போஸ்ட் எனி ஏஜ், அதாவது 18 வயசு மேலே உங்கள் வீடியோ தான் பார்க்கணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வைக்காதீங்க. ஏய்யா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். ஸோ இப்போ வீடியோ லிங்க் மட்டும் ஐடி மட்டும் தான் கேட்குறாங்க. அந்த ஐடி எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். யூடியூப் போய்க்கும். I was pretty sure. இதில் நம்ம லோகோ தொட்டுக்கலாம். யுவர் சேனல் போய்க்கலாம். வீடியோஸ். இதில் இப்போது வந்து நான் எந்த வீடியோ எடுத்துக்கலாம். மதன் கௌரி வீடியோ தான் நீங்கள் யாருமே பார்க்கல. சரி, நான் ஷேரு, நான் மதன் கௌரி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், யாரும் பார்க்கல. அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட் போய்டும். வீடியோ ஐடி மட்டும் எடுத்தால் போதும். இப்போ நான் அந்த இதை பேஸ்ட் பண்ணுறேன். இந்த கோடுக்கு முன்னாடி ஸ்லாஷ்னு போட்டு ஒரு கோடு இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போது ப்ரொமோட் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு ஒரு டிக் சிம்பிள் வந்துடும், இப்படி வந்துடும். சரிங்களா, இப்போ அப்படியே இப்படி கொடுத்துருங்க. இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து கம்பைன் ஆகிடுச்சு, கிரியேட் ஆகிடுச்சு, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ இது வந்துருக்குன்னு ஃபுல் அனாலிசிஸ் இதில் காட்டும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு ஆள் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ், 2 பேர் பார்த்தாங்கனாலும் 2 சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ அப்போ அசால்ட்டாக நீங்கள் அடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 100ன்னு வச்சுக்கிட்டா 10 நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடலாம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.